சார் இனிமேலும் முருகர் யுகம் தொடருமா? அடுத்த 14 வருஷத்துக்கு முருகர் யுகம் இருக்குங்கம்மா. நீங்கள் வந்து இந்த கலியுகம் ஃபுல்லாகவே முருகர் யுகம் தான். கலியுகத்தில் வந்து எப்பயுமே முருகர் புகழ் இருக்கும். கலியுகத்துக்கு அழிஞ்சு திரும்ப உருவானதுக்கப்புறம் திரும்ப முருகர் இருக்கும். அப்புறம் நான் சொன்ன பாருங்க எப்படி முருகர் கனெக்ட் ஆகிறாரு. ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஊருக்கு போகிறாங்கன்னா நம்ம இன்னைக்கு நேற்று முருக பக்தரவே கிடையாது. நம்ம இந்த கலியுகம் உருவாகி முருக சக்தின்னு ஒன்று உருவாயிருக்கோம்ல, அந்த முருக சக்தி உருவானதுல இருந்து நம்ம இந்த செக்டர் எல்லாமே ஒரு கட்டத்தில் முருகரை கும்பிட்டோம். பிறந்ததுலேருந்து முருகரை கும்பிட்டோம், முருகர் வேலை கும்பிட்டோம், சேவலை கும்பிட்டுருப்போம், மயிலை கும்பிட்டுருப்போம். முருகர் சம்மந்தமான எல்லா விஷயம் உணர்ந்தனால தான் நம்மளோட ஆன்மா திரும்ப செத்து திரும்ப பொழைச்சி வந்தாலும் திரும்ப உயிர் பெற்று வந்தாலும் இந்த ஆன்மா எப்பயுமே முருகரை நோக்கி போயிடும். ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முருகரை நோக்கி போயிடுவீங்க. அந்த வேர்ன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அவதார் படம் பார்த்துருப்பீங்க. அந்த தலைமுடியை வந்து அந்த பறவையோட கனெக்ட் பண்ணுறப்போ எப்படி நம்மளோட எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்குதோ அந்த மாதிரி முருக சக்தியோட நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன்மா கனெக்ட் ஆகிடுது. நம்ம இன்னைக்கு நேற்று முருக பக்தராகவே கிடையாது. இந்த கலியுகம் தோன்றலேருந்து கலியுகம் அடி வரைக்கும் முருக பக்தராக தான் இருப்போம். இப்போ நம்ம இறந்துடுறோமா, திரும்ப அடுத்த பிறப்புலையும் எப்போ உங்களுக்கு அந்த முருக சக்தி உங்களை ஆட்கொள்ள நினைக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக முருக பக்தராக வந்துடுவீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வந்து பெண் சக்தி. இப்போ சமீபமான ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி முருக பக்தராக இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு கடத்தில் பெண் சக்தி பக்தர்களாக இருந்திருப்பாங்க. ஒரு பெண் தெய்வம் மூலயமா தான் முருக பக்தியில் வந்திருப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ரகசியங்கம்மா.